எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து ஆன்மீகம் சார்ந்த பல பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்குது. நிறைய நண்பர்கள் நம்மக்கிட்ட கேட்கக்கூடிய முக்கியமான கேள்விகளில் இதுவும் ஒன்று. என்னென்னா, ஒரு நல்ல வைப்ரேஷனை அதிகப்படுத்தி எனக்கு இன்றைக்கி நாள் ஃபுல்லாக, இப்போ ஒரு காரியத்துக்காக போகிறேன், அந்த காரியம் வெற்றி அடையணும், இந்த நாள் ஃபுல்லாக நான் தொட்டதெல்லாம் வெற்றி அடையணும். இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா காரிய ஜெயம் அப்படின்ட்டு இதுக்கு பேர். மாந்திரீகத்தில் காரிய சித்தின்னு சொல்லுவாங்க, காரிய ஜெயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்பாங்க. பொதுவாக நாம் செய்யக்கூடிய காரியங்கள் தடைபடுகிறது அப்படின்னு சொன்னால் பூர்வ புண்ணிய தோஷம் இருக்கலாம். என்ன சொல்லணும்னா, நம்ம ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து 5வது இடத்தில் பாவகிரகங்கள் அமர்ந்தால் அதுக்கு பேர் பூர்வ புண்ணிய தோஷம் அப்படின்னு சொல்கிறது. குலதெய்வ சாபம் அப்படின்னு இன்னொரு பேர், முன்னோர்கள் சாபம் அப்படின்ட்டு பல பேரில் நாம் அதை சொல்கிறோம். என்னங்க பூர்வ புண்ணிய தோஷம், எனக்கு புரியலைங்களே, கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்க அப்படின்னா, அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் இந்த பிறவி எடுக்கிறதுக்கு முன்னாடி பல பிறவிகள் எடுத்து தான் வந்திருக்கிறோம். அது மனித பிறவியாக இருக்கலாம், மிருகமாக இருக்கலாம், பறவையாக இருக்கலாம், எந்த பிறவியாக வேணாலும் இருக்கலாம். ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது, அது வெவ்வேறு பிறவி எடுக்கும். அதாவது பரிமாணங்களின் மூலமாக வரும். அது பகவத்கீதையில் அழகாக சொல்கிறாங்க, பரிமாணங்களாக வரும். ஊர்வன, நடப்பன, பரப்பன, குதிப்பன, இந்த மாதிரியான பரிமாணங்களில் நாம் மனிதன் எனும் பரிமாணத்தை அடைஞ்சிட்டோம். இந்த மனிதன்கிற இந்த பிறவிக்கு முன்னாடி எத்தனை மனித பிறவி எடுத்திருப்போம். ஸோ இதுக்கு நம்ம போன ஜென்மத்தில் செஞ்ச அந்த பலாபலனுக்கு ஏற்ப இன்றைக்கி நம்மளுக்கு நல்லது கெட்டது நடக்கும் இல்லையா. பூர்வ புண்ணிய பாவம், பூர்வ புண்ணிய தோஷம் அப்படின்ட்டு இதுக்கு பேர். முன்ஜென்மத்தில் செய்த பாவங்கள், பூர்வ ஜென்ம பாவங்கள், அதுக்கான பலன்களை நாம் அனுபவிக்கிறோம். அழகாக இதை பற்றி சிலப்பதிகாரத்தில் சொல்கிறாங்க இளங்கோவடிகள். இந்த சிலப்பதிகாரம் உணர்த்தும் 3 உண்மைகள், அதில் ஒன்று பாருங்கள், ஊழ்வினை உறுத்து ஊட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னங்க ஊழ்வினை உறுத்து ஊட்டும் அப்படின்னா என்னென்னா, அதாவது கோவலனும் நல்ல கேரக்டர். கோவலன் கண்ணகியை பிரிந்து மாதவி கிட்ட போனார் அப்படிங்கிறத தவிர்த்து கோவலன் மேலே எந்த விதமான ஒரு பேட் இமேஜும் இல்லை. இன்னொன்று, கோவலன் அதாவது கோவலன் கண்ணகியை பிரிஞ்சு மாதவி கிட்ட போனார் அப்படிங்கிற அந்த ஒரு பேட் இமேஜை தவிர்த்துட்டு வேறு எந்த விதமான விஷயத்தையும் கோவலன் மேலே நெகட்டிவாக சொல்லிட முடியாது. கோவலனும் குணத்தால் நல்லவன், கண்ணகி குணத்தால் பெரும் பத்தினித்தி, 2 பேருமே நல்லவங்க தானுங்க. ஏங்க இவங்களுக்கு இந்த கஷ்டம் வந்தது? ஏங்க கோவலன் அகால மரணம் அடைஞ்சான்? எதுக்குங்க கண்ணகி மதுரையே எரிச்சா? அவள் வாழ்க்கை ஏங்க இளம் வயதிலே நாசமாச்சு அப்படின்னு பார்க்கும்போது, ஊழ்வினை உறுத்து ஊட்டும். அவள் இந்த பிறவியில் நல்லவள், இவனும் இந்த பிறவியில் நல்லவன், முன் ஜென்ம கர்ம வினைகளுக்கு ஏற்ப இவனுக்கு இந்த பிறவியில் நல்லது கெட்டது நடக்கிறது அப்படின்னு சொல்லுகிறது வேதங்கள். அதனால் நாம் என்னதான் நல்லது செஞ்சாலும் நமக்கு முன்ஜென்ம கர்ம வினைக்கு ஏற்ப பலாபலன்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கும். நான் அதுக்குன்னுட்டு கடவுளே இல்லை, நன்மை செஞ்சால் தீமை தான் வருது அப்படின்ட்டு நம்மளுடைய நற்பண்புகளை விட்டுறக்கூடாது. அதுதான் அர்த்தம். இது மாதிரி பூர்வ புண்ணிய தோஷம் உங்களுக்கு இருந்ததுன்னு சொன்னால் மேக்சிமம் நீங்கள் செய்கிற காரியங்களில் தடைகள் ஏற்படும். 1.
அடுத்ததுங்க இந்த செவ்வாய். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஜாதகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 30 ஜாதகத்துக்கு மேலே செவ்வாய் தோஷ ஜாதகமாக தான் இருக்கும். எப்படிங்க? 30 ஜாதகத்துக்கு மேலே செவ்வாய் தோஷ ஜாதகமாக தான் இருக்கும். இந்த செவ்வாயை பார்த்தீங்கன்னா தடையை ஏற்படுத்தும் கிரகம் என்று சொல்லுகிறோம். பொதுவாக செவ்வாய் தோஷம் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க சுபகாரியங்கள் செய்கிறதுக்குள்ளே போதும்னு ஆகிடும். ஒரு நல்ல காரியம் வீட்டில் பண்ணுறதுக்குள்ளே அப்படியே பெருமூச்சு விட்ருவீங்க, போதுண்டா சாமி அப்படின்ட்டு. ஏன்னா செவ்வாயுடைய வேலையே என்ன? செவ்வாய் தோஷம் பட்டு விட்டால் அவருடைய செயல் என்னவா இருக்குன்னா தடை பண்ணி விட்டுருவார், கொடுக்க விட மாட்டார். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். சனி பகவானை தான் பார்த்தீங்கன்னா கொடுப்பதில் தாமதப்படுத்துவார், தடைகளை ஏற்படுத்துவார்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு உண்மை தெரியுமா? சனி பகவான் நாம் செய்கிற கர்ம வினைகளுக்கு ஏற்ப தான் தடைகளை ஏற்படுத்துவார். ஒரு நல்லோன்னு ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு மேக்சிமம் 7.5 சனியை கண்டு அவர் பயப்படவே தேவையில்லை, அல்லது சனியினுடைய திசா புத்திகளை கண்டு அவர் பயப்படவே தேவையில்லை. ஏன்னா அவர் நல்ல விஷயங்களை செய்கிறார். ஏழைகளுக்கு உதவி செஞ்சால் சனி பகவான் சந்தோஷப்படுவார். ஏன்னா சனி பகவானுக்கு பிரியமானவர்கள் வறியவர்கள், ஏழ்மையானவர்கள். அவர்களுக்கு உதவி செய்கிறச்ச அவங்க மகிழ்றச்ச சனியும் மகிழ்வார், உங்களுக்கு பெருசாக கெட்டது பண்ண மாட்டார். பட் செவ்வாய் அப்படி கிடையாது. நீங்கள் நல்லவராக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் உதவி செஞ்சாலும் தர்மம் பண்ண எதுனாலும் சரி சுபகாரியத்தை தடை பண்ணி விட்ருவார், அவ்வளோதான். செவ்வாய் தோஷம் இருந்தால் உங்களுக்கு சுபகாரிய தடைகள் இருக்கும். எல்லாமே நான் சொல்கிறேன். திருமணத்தில் மேக்சிமம் குழந்தை பாக்கியத்தில் செவ்வாய் தடை ஏற்படுத்துறது இல்லை. இன்னும் சொல்ல போனால் செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம். அதாவது கொஞ்சம் கஷ்டம்னா ஆகும், கவலைப்படாதீங்க. பட் கொஞ்சம் இழுபறியாக கஷ்டப்பட்டு ஆகும். அப்படி கல்யாணம் ஆனால் உடனே என்ன ஆகிடும்? குழந்தை கிடச்சிரும். அது ஏன்னா செவ்வாய் ஆண்மைக்கான கிரகம். செவ்வாய் தோஷம் இருக்குன்னா அவங்களுக்கு அந்த செவ்வாயோட வீரியம் இருக்குன்னு அர்த்தம். செவ்வாய் கெட்டு போயிட்டாருன்னு அர்த்தம் இல்லை. பல பேர் செவ்வாய் தோஷம்னா செவ்வாய் இல்லை கெட்டு போயிட்டாரு, வலுவிழந்துட்டாரு அப்படிம்பாங்க. அது அர்த்தம் இல்லை. செவ்வாய் நல்ல ஒரு பலத்தோடு இருக்கிறார். ஸோ அந்த ஆண்மைக்கான துடிப்பு இருக்கும். ஸோ மேக்சிமம் செவ்வாய் தோஷக்காரங்களுக்கு டக்குன்னு குழந்தையாயிடும், கவலைப்பட தேவையில்லை. அதனால் அந்த செவ்வாய் தோஷம் இருப்பவர்களுக்கும் சுபகாரியத்தில் தடையில் ஏற்படும். டெய்லி எதை தொட்டாலும் ஒரு தோல்விங்கிற மாதிரி வந்துட்டுருக்கும். இப்படி நீங்கள் தொட்ட காரியங்களில் வெற்றியடைய முடியவில்லை என்று நினைப்பவர்கள் இந்த மெத்தடை பயன்படுத்தி வெற்றியினை நீங்கள் அடையலாம். இதுக்கு உங்களுக்கு பஞ்சபூதங்களிலே தண்ணீர் என்று சொல்கிற இந்த ஜலத்தினை வைத்து நீங்கள் பயன்படுத்தலாம். பஞ்சபூதங்களில் நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம் என்று சொல்கிற 5 பூதங்கள். இதில் இந்த தண்ணீர் என்று சொல்லக்கூடிய பூதத்திற்கு அதீத ஆற்றல்கள் இருக்குது. என்ன ஆற்றல்னா அதிர்வலைகளை கிரகித்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்குது. பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு கெட்ட சம்பவங்கள் நடந்த வீடுகளில் தண்ணி குடிக்க மாட்டாங்க, சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க, அது வேற. பட் அந்த இடத்துல தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க, நீங்கள் பார்த்துருக்கலாம். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீர், இந்த பஞ்சபூதங்களிலே தண்ணீர் என்ற பூதத்திற்கு அதிர்வலைகளை கிரகித்து கொள்ளும் தன்மை இருக்குது. நீங்கள் என்ன மனசில் நினச்சி அந்த தண்ணீரை பயன்படுத்துங்களோ அது அதுவாகவே மாறக்கூடிய சக்தி இருக்குது. ஏன்னா தண்ணியும் சாப்பாடு தான் உள்ளுக்கு போகுது, நம்ம மண்ணை சாப்பிட்றதில்ல. காற்றுங்கிறது அது உடலில் ஜீவனாக இருக்குது, அது வேற. நெருப்பு சாப்பிட்றதில்ல. இந்த தண்ணிங்கிறது தான் என் உள்ளே எடுத்துக்கிறோம். ஸோ அந்த தண்ணியில் அதிர்வுகள் இருக்குது. ஸோ நீங்கள் இன்றைக்கி ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு சுபகாரியம், ஒரு வீடு பார்க்க போகிறீங்க அப்படின்னா அந்த வீடு உங்களுக்கு நல்லபடியாக பேசி முடியணும் அப்படின்னு நினைக்கிறச்ச நல்லா ஒரு சொம்பு தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சொம்பில் தண்ணி எடுத்து பூஜை அறையில் ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு அந்த விளக்குக்கு முன்னாடி ஒரு பலகையிலையோ அல்லது ஒரு துணியை விரிப்பாக போட்டோ அது மேலேயோ இந்த செம்பு தண்ணியை வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் கிழக்கு பார்த்த மாதிரி உட்காந்திக்கலாம், இல்லைன்னா வடக்கு பார்த்த மாதிரி உட்காந்துட்டு அந்த செம்பு தண்ணிக்குள்ளே உங்களுடைய ஆள்காட்டி விரல், வலது கையின் ஆள்காட்டி விரலை மட்டும் லைட்டாக உள்ளே விட்டுட்டு நினச்சிக்கோங்க.
சரிங்களா? நினச்சிட்டு கண்களை மூடிட்டு, இன்னைக்கு நீங்கள் போகக்கூடிய அந்த காரியம் எந்த விதமான தடையும் இல்லாமல் நிறைவேற வேண்டுமாய் வேண்டிக்கோங்க. புரியுதுங்களா? நீங்கள் இப்போ ஒரு வீடு பார்க்க போகிறீங்கன்னா, அந்த வீடு பார்க்க போகிற மாதிரியும், அந்த வீடு நல்லபடியாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிற மாதிரியும், அதில் நீங்கள் வாழ்கிற மாதிரியும், செழிப்பாக இருக்கிற மாதிரியும் இமேஜின் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்கன்னா, அதில் நீங்கள் நல்லா ஒரு சக்ஸஸ் அடைகிற மாதிரியும், அதில் நீங்கள் மேன்மேடை இந்த மாதிரி, அதாவது சொல்லணும்னா, நீங்கள் எந்த விஷயத்துக்காக எது வெற்றி அடையணுங்கிறதுக்காக போகிறீங்களோ அந்த செயல் உங்களுக்கு கை கூட வேண்டும் அப்படின்னு அந்த செம்பு தண்ணியில் இந்த வலதுகை ஆள்காட்டி விரலை கொஞ்சமாக நினச்சிட்டு, நீங்கள் நினைக்கிறச்ச சொல்லப்போனால் எவ்வளோ நேரங்க நினைக்கலாம் அப்படின்னு கேட்டால், அதிகபட்சமாக ஒரு 10 நிமிடங்கள் நினைக்கலாம். அதிக நேரம் நினைக்கலாமா அப்படின்னு கேட்டால், அதிக நேரம் நினைக்க நம்மளுக்கு நல்லது தான். அதிர்வலைகள் அதிகமாகும், என்ன ஆற்றல்கள் அதிகமாகும். சரிங்களா? பட் ஆனால் ரொம்ப ஷார்ட் டைமில் சில பேர் இதை செய்யலான்னு பார்ப்பாங்க. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் இப்படி செய்வாங்க. இப்படி செய்யும் பொழுது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்மளோட அதிர்வுகள் அந்த தண்ணீரில் இறங்காது. ஸோ தண்ணீரில் கை வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷமாவது செய்யணும். பார்த்து, ஏன்னா தண்ணியில் தூசு இது ஏதாவது விழுந்துற போது கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. முடிஞ்சால் மேலே ஒரு சின்ன தட்டு மாதிரி நீங்கள் கை வச்சுட்டு மேலே உங்கள் கைக்கு மேலே கூட ஒரு குட்டி தட்டு மாதிரி மூடிட்டு கூட நீங்கள் இதை செய்யலாம். ஏன்னா ஒரு 10 நிமிஷம் நீங்கள் தியானம் பண்ணுறீங்க, திடீர்னு ஏதாவது ஒரு டஸ்ட்டு விழுது தண்ணியில், அப்படி விழுறச்சே கொஞ்சம் அதை குடிக்க முடியாது இல்லையா? அதனால் சொல்கிறேன். இப்படி 10 நிமிஷம் கழிச்சுட்டு உங்களுடைய விரலை வெளியே எடுத்துட்டு இந்த தண்ணி, அந்த செம்பு நீரை நீங்கள் குடிக்கணும், உள்ளுக்கு எடுத்துக்கணும். இப்படி உள்ளுக்கு எடுத்துக்கும் போது இந்த தண்ணியோட டேஸ்ட்டே கொஞ்சம் மாறி இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த சுவை, அந்த தண்ணீருடைய சுவை அப்படியே டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகும். நீங்கள் நார்மல் வாட்டர் நீங்கள் ட்ரை பண்ணி கூட பார்க்கலாம். இந்த தண்ணி ஒரு ஒரு முழுங்கு குடிங்க, பக்கத்தில் ஒரு செம்பில் தண்ணி குடிங்க. இப்படி நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா இந்த தண்ணீரோட சுவையும் அந்த தண்ணீருடைய சுவையும் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டாக, ஒரு வேறுபட்டு இருக்கிறதே உங்களால் பார்க்க முடியும். சரிங்களா? அந்த டேஸ்ட், அந்த சுவையும் வேறுபட்டு இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களோட முழு எண்ண அலைகளும், பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை தண்ணிக்குள்ளே இறக்கி நீங்கள் அந்த தண்ணியை உள்ளுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் காலையில் போகும்போது, இதை பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிறது இன்னும் நல்லது. அதிகாலை 3:30 மணியிலிருந்து 5 மணிக்குள் இந்த டைமில் செய்கிறது இன்னும் விசேஷம். ஏன்னாங்க இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்திற்கு பலன்கள் அதிகங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்திற்கு பலன்கள் அதிகம். மற்ற நேரங்களை காட்டிலும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தினுடைய வீரியம் பன்மடங்கு பலனை கொடுக்கும். அதனால் 3 to 5 எழுந்திருச்சு குளிச்சு முடிச்சுட்டு உடனே இதை செய்ய பாருங்கள். 1. 2வது, இதை பெண்களும் பயன்படுத்தலாம். 2, சார் எதுவும் இன்னைக்கு எதுவும் பார்க்கலாம் போகலை அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த நாள் நல்லா போகணும் அப்படின்ட்டு தியானம் பண்ணிவிட்டு அப்படி கூட நீங்கள் உள்ளுக்கு எடுத்துக்கலாம் தண்ணியை. அது சொன்ன மாதிரி நான் எதுவும் சுபகாரியத்துக்காக போகலை அப்படின்னு சொன்னால் கூட, இன்றைக்கி நாள் ஃபுல்லாக எங்களுக்கு நல்லா போகணும், நல்லா க்ஷேமமாக போகணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு எண்ணங்களை வச்சுட்டு நீங்கள் இதை ஒரு 10 நிமிஷம் செஞ்சுட்டு தண்ணி நீங்கள் உள்ளுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் கூட உங்களால் அந்த நாள் முழுவதும் சுப பலன்களை அனுபவிக்க முடியும், அதீத நற்பலன்களை அனுபவிக்க முடியும். சரிங்களா? ஸோ இதை நீங்கள் அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள். உடனே ரிசல்ட்டுங்க. இப்போ நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா உடனே ரிசல்ட். உங்களுடைய எண்ண அலைகளை தண்ணீரினுள் இறக்கி அந்த தண்ணியை நீங்கள் உள்ளுக்கு எடுத்து அந்த நாள் ஃபுல்லாக உங்களுக்கு சக்ஸஸ் மாதிரி வச்சுக்கிறீங்க. அவ்வளோதான் அதனோட ட்ரிக்கு. சரிங்களா?
கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். மற்றும் ஒரு பதிவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.